பத்தராயிருப்பு பேரூராட்சியிலிருந்து வந்திருக்கிறேன். 10வது வார்டோட முதல் பெண் கவுன்சிலர் நான் என்பதில் சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வெற்றி கிடைக்கும் போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருந்தது. என்ன சொல்றது, வெளியில வெற்றி வேட்பாளர் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லும் போது வெளியில படியை விட்டு கீழே இறங்கும்போது போலீஸ் கார்டு வந்து, இல்லை மேடம் உங்களை நாங்கள் தனியாக அனுப்ப முடியாது மேடம்னு சொன்னாங்க. நான் ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். என்ன மேடம்னு சொன்னது ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. மேடம் சொல்லும் போது யாரையோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன். என்னோட வீட்டுக்காரு, உன்னதாம்மா கூப்பிடுறாங்க, உன்னதான் கூப்பிடுறாங்க, உனக்கு தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, என்னன்னு கேளு அப்படின்னாங்க. மேடம் உங்களை நாங்கள் தான் உங்கள் இருப்பிடம் வரைக்கும் கொண்டு போய் விடுவோம், நீங்கள் எங்களோட தான் வரணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. இல்லை சார் நான் என்னோட வீட்டுக்காரோடய போகிறேன் அப்படிங்கும் போது, இல்லை மேடம் இது எங்களோட கடமை, நாங்கள் உங்களை கொண்டு போய் உங்கள் வார்டிலே கொண்டு போய் நாங்கள் விடணும் அப்படின்றத சொன்னாங்க. என்னையும் அவரையும் சேர்த்து கொண்டு போய் விடும்போது அங்கே இருக்க வரவேற்புங்கிறதே வேற மாதிரி இருந்துச்சுங்க. முன்னாடி என்னோட அப்பாவை வச்சு என்ன அடையாளப்படுத்துவாங்க. எங்கள் அப்பா எக்ஸ் சர்வீஸ்மேன், அவரோட பொண்ணாதான் என்ன சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பாவை 10வது வார்டோட கவுன்சிலரோட அப்பா அப்படின்னு இப்போ எங்கள் அப்பாவை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னோட அப்பாவை அவரை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணுங்க போனாலுமே எங்கேயாவது போயிட்டு இருந்தாலுமே கவுன்சிலரோட பொண்ணு போகுதுங்க, 2 பேர் போறாங்க பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இது எனக்கு வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்குது. ஒரு பெண் அரசியலுக்குள்ள வரும்போது என்ன மாற்றம் நிகழும்னா இந்த மாற்றம் தான் நிகழும். பெரிய அங்கீகாரம், சமூக அங்கீகாரம் கிடைக்கிறது. இது எனக்கு கிடைச்ச அங்கீகாரமா நினைக்கல, இங்க இருக்க அத்தனை பேருக்கும் கிடைச்ச அங்கீகாரமா நான் நினைக்கிறேன். மேடம் தேங்க்யூ மேடம். சத்யா மேம் சொல்லுங்க. என் பேர் சத்யா மேடம். நான் நகரமன்ற உறுப்பினர், நெல்லிக்குப்பை நகராட்சி. நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து தான் நான் வந்தேன். எனக்கும் வந்து சில கனவுகள், லட்சியங்கள் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் என்னுடைய ஏழ்மை நிலை வந்து அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. ஆனால் எனக்கு திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைஞ்சது. அந்த கனவுக்கும் லட்சியத்துக்கும் என்னுடைய கணவர் வந்து உயிர் கொடுத்தாரு. நான் அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு சுய உதவி குழு ஆரம்பிக்க சொன்னாங்க. 2003 நான் ஒரு சுய உதவி குழு ஆரம்பித்தேன். மக்களை போய் நான் கூப்பிடுறதுக்குள்ளேயே எனக்கு பெரிய விஷயமாயிடுச்சு. வெளியில வரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களா போய் பேசி அவங்கள அழைச்சிட்டு வந்து ஒரு குழுவா ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு என்னுடைய தெருவே பார்த்தாக்கா மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர் தான் அத்தனை பேருமே இருக்கிறாங்க. அந்த நிலையை நான் உருவாக்கினேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அடுத்து நான் செயல்பட்டது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு வந்து நகரமன்ற உறுப்பினர் ஆகணும் ஒரு லட்சியம் இருந்தது. அப்போ வந்து அதை என்னுடைய கணவர்கிட்ட போய் நான் சொன்னேன். நான் அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்மளால முடியாதுமா, அதை செயல்படுத்த முடியாது, ஏங்க அதை மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அப்ப சொன்னாங்க, நம்மளுடைய கம்யூனிட்டின்னு பார்த்தாக்கா நம்ம 4 பேர் தான் இருக்கோம், ஜாதி அடிப்படையெல்லாம் இருக்குது, அது மூலியமா தான் நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்தது. அப்ப வந்து கவுன்சிலர் பதவி இல்லை, இந்த ஊராட்சி அமைப்பு இல்லாம இருந்தது. அதை வந்து நான் சாதகமா நான் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சேன். நான் நேரடியாக மக்களை போய் சந்திக்க ஆரம்பிச்சேன். மக்களுடைய குறைகளை என்னன்றதெல்லாம் நான் ஒரு சர்வே மாதிரி நோட் புக் போட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க ஊர் கமிஷனர் கிட்ட போயிட்டு ஒரு மனுவா கொடுக்க ஆரம்பிச்சேன். மக்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரைனேஜ் கிளீனிங், கொசு மருந்து அடிக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த சமயம் கவுன்சிலர் இல்லாத அப்போ நான் அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சேன் ஒரு மகளிர் குழு தலைவியா. அதுவே எனக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு ஈடுபாடு கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. அந்த டைம் நான் என் கணவர்கிட்ட போய் சொன்னேன், நான் வந்து மக்களோட மக்களா நின்னங்க, எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கே, நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சரி சப்போர்ட் பண்ணாங்க. நான் எலெக்ஷன்ல நின்னேன். எலெக்ஷன் வந்து எனக்கு ஒரு பெரிய சவாலா இருந்தது. நான் ஜெயிப்பனான்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ இடைஞ்சல்கள் இருந்தது, அவ்வளோ துன்புறுகள், அவ்வளோ இன்னல்களை நான் சந்திச்சேன். என் கூட இருந்தது சுய உதவி குழு பெண்கள் 18 பேர் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் 2 பேரா குறைஞ்சு போயிடுவாங்க. வந்து மிரட்டுறது, அவங்கள பயமுறுத்துறது, 2 பேரா குறைஞ்சாங்க. கடைசி நேரத்துல 2 பெண்கள் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. எலெக்ஷன் சந்திச்சேன். ரிசல்ட்டுக்காக போறோம், ரிசல்ட் வருது, அந்த நேரத்துல போயிட்டு இருக்கோம். போகும்போது என் கணவர் வண்டியில வான்னு கூப்பிடுறாரு, நான் வண்டியில வரல அப்படின்னுட்டு எனக்கு மனநிலையே சரியில்லை. அந்த நேரத்துல நடந்தே நான் போயிட்டு இருக்கிறேன். ரிசல்ட் பூத்து உள்ள போறோம், கவுண்டிங் பண்றாங்க. 12 மிஷின் ஓபன் பண்றாங்க. 12ம் பார்த்தாக்கா அள்ளி கொடுத்தாங்க அந்த பெண்கள் அந்த ஓட்டை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு வந்து வெற்றி வாய்ப்பை கொடுத்த என்னுடைய வார்டு பெண்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னைக்குமே உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். தேங்க்யூ. ஆக்சுவலா பெண்களுக்கு ஏன் அதிகாரம் போகணுங்கிறதுக்கு இது மற்றும் ஒரு சாட்சி. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பேச்சை பார்த்தீங்களா, அது ஒரு கிளாரிட்டி இருக்கு.
ஒரு தெளிவு இருக்கு. பேசின 2 பெண்களுக்குமே அப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கு. கவுன்சிலரா இருந்தாலும் சரி, அந்த பக்கத்துல கூட அம்மாவா இருந்தாலும் சரி, பேசும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கு. நான் என்ன செய்யறேன், இந்த மக்கள் எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மக்கள் எனக்கு கொடுத்துருக்கூடிய வேலை என்ன, மக்கள் எனக்கு கொடுத்துருக்கூடிய பதவி என்னன்னு உணர்ந்த அந்த கிளாரிட்டி இருக்குல்ல, பிரம்மாண்டம். என்னால சொல்ல வார்த்தைகளே இல்லம்மா அந்த கிளாரிட்டி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் பொது புத்தியில பொது கருத்தா ஒண்ணு இருக்கும். என்னன்னா, எந்த ஊர்ல யார் பிரதானமான கூட்டமா இருக்காங்களோ அவர்கள் தான் ஜெயிக்க முடியும், அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். நெவர். இந்த அம்மா அதுக்கு ஒரு சாட்சி. இதுதான் தமிழ்நாடு ஆக்சுவலா ஒரு மாடல். தமிழ்நாடு கிரியேட் பண்ண ஒரு மாடல்ல இது ஒண்ணு. யார் பிரதானமாக இருந்தாலும் சரி, யார் பிரதானமாக இல்லாலும் சரி, மக்களுக்காக செய்ய முடியும் அப்படின்னா அவர்களை தமிழ்நாடு தேர்வு செய்யும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.